பூஜா பாத்துக்கு இப்போதான் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் பிரிக்கிறோம். பயங்கரமா இருக்குது. வந்த கிஃப்ட்லயே இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து வளகாப்புக்கு வந்த கிஃப்ட்ஸ் வந்து பிரிக்க போகிறோம். வளகாப்புக்கு வந்த பரிசு இன்னும் நாங்கள் பிரிக்கவே இல்லை. சரி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறோம். சரி பிரி, ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் பிரி. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கும் செல்லோ டேப் போட்டிருப்பாங்க. இருக்குது என்ன ஏதாவது பிளாஸ்டிக்கில் கிண்ணம் முடிச்சு தப்பாக பார்த்தா அப்படி தான் தெரியுது. பேபி போட்டா வேறு போட்டிருக்குது. ஓ, செல்வா டெக் கொடுத்த மாதிரியே. ஓ பேபிக்கு இருங்க காட்டும் அந்த இது. பால் குட்டி அடேங்க பாதை ஓப்பன் பண்ணு. ஐ சில்வர்ல பால் குட்டி. ஓ சூப்பர், அழகா இருக்கு குட்டியா. அப்புறம் அடுத்து பாருங்க. ஓ கிண்ணம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு. பரவாயில்ல, நல்லா ஹெவியா இருக்குமாமா. எல்லாம் பொட்டியில சில்வர் பாத்திரத்தை காட்டி உள்ள பிளாஸ்டிக்ல வைப்பாங்க. ஆனா இதுல பிளாஸ்டிக்ல காட்டி உள்ள சில்வர் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன வச்சிருக்காங்க பார்க்கலாம். எனக்கு வளையல குங்குமம் போல. ஓ சூப்பர் சூப்பர். ஓ இது எல்லாமே வாங்கி வேற பாக்ஸ்ல கிஃப்ட் பண்ணிருப்பாங்க போல. ஓகே ஓகே சூப்பர். அப்புறம் Dress இங்க பாருங்க. சரி அடுத்தது விளையாட்டு பொம்மையுமா? ஆடா ஒரு இதுக்குள்ள எத்தனை கிஃப்ட். பரவாயில்ல, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்டிக்குள்ள. ஆமா நல்லா இருக்கு. தேவி சிஸ்டர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்தது பிரிக்கலாம். இது வந்து இது யார் கொடுத்தது? இது பாப்பாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆமா ஆமா, இது வந்து நம்ம ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்க. ஆமா எனக்கு கொடுத்தாங்க. அப்படியா? அண்ணா அன்னைக்கு தான் சொல்லிட்டாங்க. எனக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, இது உங்களுக்கு அப்படின்னு கொடுத்தாங்க. சரி என்னமோ ஏதோ ஒரு டப்பா இருக்கு போகுது பிரி. என்ன கிஃப்ட் பண்ணது 2 பேர். இதுல நான் வேற நோட் வேற பண்ண போறேன். ஓஹோ பரவாயில்ல பிரி. என்னடா அது? ஓ கிருஷ்ணர் பொம்மை. ஓ மண்ணுலயா பிளைவுட்டா? இது பீங்கான், அந்த ஒரு பீங்கான் நினைக்கிறேன். நான் கீழே போட்டா உடைஞ்சிரு. ஆமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பூஜா சிஸ்டர் தான் அவங்க. தேங்க் யூ சிஸ்டர். அடுத்தது இது. ஓகே இது பயங்கரமா இருக்குது பார்க்கறதுக்கு. குட்டி பார்க்க நல்லா தான் இருக்குது. எல்லாமே டாய்ஸ் ஆட்டுக்குது. ஆமா பாப்பா நம்ம குழந்தைக்கு கொடுத்திருக்காங்க. ஓ இங்க பட்டனா ரெக்கமா செட் பண்ணனும். இந்த ரக்கை செட் பண்ணணும்னே. அதே பூஜா பாத்துக்கு இப்போதான் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் பிரிக்கிறோம். பயங்கரமா இருக்குது. ஆன் பண்ணுங்க. முன்னாடி கழுத்துக்கிட்டேன். நான் மேல ரெக்கை அப்படியே தான் இருக்குது. இன்னும் என்னை நோக்கி வருகிறது. இவ்வளவு நோக்கி போங்கள். செமையா இருக்குது. வந்த கிஃப்ட்லயே இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்க போயிட்டே இருக்குது அது வாட்டுக்கு எங்கேயோ. ஓ முட்டுச்சுன்னா அது வாட்டுக்கு நவுந்துக்குமோ? ஏய் சவுண்ட பாரு. ஓகே சூப்பர். வாங்க வாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து கிஃப்டெல்லாம் பிரிச்சிருக்கிறோம். ஏன்னா வளகாப்பு முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் உடனே வந்து காயத்ரிக்கு ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்களா. அப்புறம் இத்தனை நாளாக வந்து அதை பற்றி நினைக்கவே இல்லை. அப்புறம் நேற்று தான் வந்து பார்த்துட்டு அவனோட கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்கல்ல, பிரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரித்து வீடியோ போட்டிருக்கிறோம். குதிரை பொம்மை சூப்பராக இருக்குது. பூஜா சிஸ்டர் சூப்பர்.
தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களும் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நல்லா இருக்குது. அது பால் பூட்டி கொடுத்துருக்காங்க மெயினா. எனக்கு 2 பேர் கொடுத்த கிஃப்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளா காயத்ரி வாக்கிங் போறத வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆமாங்க, வந்து வெளியே கூட்டிட்டு போறது போடுங்க அப்படின்னு சொன்னா கேட்கறதே இல்லை. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்படி சும்மாவே உட்காந்துருக்காதீங்க, ஏதாவது வேலை செய்யுங்க, இல்லைன்னா வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்கிறாங்களா. நான் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கிறேங்க, நீங்கள் அது ஒரு வீடியோ எடுத்து போட்டுருங்க, இல்லைன்னா இன்னும் கமெண்ட் பண்ணி கழுவி ஊற்றிட்டே இருக்கிறாங்க. என்னைய சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் வீடியோஸ் வந்து போடலாமா சொல்லுங்கள். ஏன்னா அதை தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. ஒரு கண்டென்ட்டோ, ஒரு டான்ஸ் வீடியோவோ, ஒரு ப்ராங்க் வீடியோவோ, இல்லை ட்ராவல் வெளியே போகிறதோ எதுவுமே பண்ண முடியாது போல இருக்குது. வீட்டில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆமாம், இப்போ வேலை ஏதாவது செஞ்சானா வேலை செய்கிற ஒரு விளாக் மாதிரி போடலாம். ஏன்னா காயத்ரி வந்து ரொம்ப கவனமாக இருக்கு. ஏன்னா இப்போ இடையில வயிறு வலி வந்துட்டே இருக்குதுங்க. ஆமாங்க, இடையில அன்டைம்லலாம் வலி வருது. அம்மா எந்திரிச்சு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க, அந்நேரத்தில் விளக்கெண்ணெய் வைக்கிறது, சுடு தண்ணி வச்சு ஊற்றுறது, இப்படிதான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ திடீர்னு வயிறு வலி வரும் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஆமாம், மாமா கூட வந்து கூப்பிட்டாரு, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இருந்தாலும் அம்மா பயப்படுறாங்க. எப்போ வேணால் வயிறு வலி வருங்க, அதனால் சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் தான் இங்கே விட்டு போட்டு எதாவது கடைக்கு போயிட்டீங்கன்னா அந்த டைமில் வயிறு வலி வந்துட்டுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு பயக்கிறாங்க. அதனால் சரி இங்கேயே இருக்கட்டு. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அப்டேட் எங்களை கேட்குற சப்ஸ்கிரைபர்களுக்காக போடுறோம். நிறைய பேர் கோச்சிக்காதீங்க, என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவா, சும்மா வீடியோ போகிறேன்னு கோச்சிக்காதீங்க. கேட்குறாங்க நிறைய பேர். வீடியோ போடலினாலும் ஃபோன் வந்துடுது. ஒரு நாள் வீடியோ போடலினா என்னென்னா முதல்ல 2-3 வீடியோ போடுவீங்க, இப்போ ஒரு வீடியோ கூட போட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சாமி பண்ணுறது, எங்கள் சுச்சுவேஷன் அப்படி, என்ன வீடியோ போகிறேன்னு தெரில சாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அவங்களுக்காக ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைவ் வந்தால் லைவில் ஹாய்னே தான் சொல்கிறீங்க, வேறு எதுவும் பேச மாட்டேறீங்க, போர் அடிக்குது. எங்களுக்கே போர் அடிக்குது, அப்போ பார்க்குறவங்களுக்கு எச்சா போர் அடிக்கும். நிறைய பேர் அதுதான் மேக்ஸிமம் என்ன கமெண்டு, சாப்பிட்டீங்களா, ஹாய், என் பேர் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஊர் எதுன்னு கேட்குறது, அப்புறம் நல்லா இருக்கீங்களா, இந்த 5 கமெண்டு தான் தொடர்ந்து வருது. அதனால டைட்டில் வந்து நான் வச்சிடலான்ட்டு இருக்கிறேன். நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு, ஃபஸ்ட்டு வந்து ஹாய்னு வச்சு, ஹாய் சாப்பிட்டாச்சு, நான் சாப்பிட்டாச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, காயத்ரி வந்து நல்லா இருக்கிறா, எங்கள் ஊர் திருப்பூர் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு யார் கேட்டாலும் டைட்டில் பாருங்கன்னு சொல்லிடலாம் போல. அதைத்தான் ஆமாம், அதைத்தான் பண்ணலாம் போல இருக்குது. ஓகே, இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோ கிளாரிட்டியாக இருக்கு, ஆனால் கண்டென்ட்டு தான் இதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காயத்ரி அப்போ இதையும் பார்க்குறவங்க எத்தனையோ பேர் வந்து இப்படியா வீடியோ போடுங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, மொத்தத்தில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்கல்ல, அவங்க பாருங்க. என்னமோ சொல்லிட்டு இருக்கா, சொல்லு. மீன் குழம்பு அம்மாட்ட கேட்டேன்னா நாளைக்கு, அதனால சரி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்தீங்கன்னா அண்ணா நீங்களும் போய் மீன் வாங்குறதுல இருந்து அப்புறம் நாளைக்கு நான் சமைச்சு அப்புறம் சண்டே ரொட்டீன் விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி பார்க்கலாம். அங்கே இவர் தனியாக இருக்கிறாரு, என்ன தாளிச்ச சாப்பாடு அரிசி பருப்பு இதாக செஞ்சுட்டு இருப்பாரு, அதையே விலாகாக எடுத்தால் அவ்வளோக்கா வராது இல்லைங்க. அதனால நாளைக்கு சண்டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது விலாக் எடுத்து போடலாம். சரி காயத்ரி சொன்ன மாதிரி வாக்கிங் போகிறத வீடியோ போட்டாச்சு, அவ்வளோதான். பால் வாங்கிட்டு வந்தாச்சு. விஜயராணிமா இந்த அம்மா தான் நம்மளுக்கு நல்ல கமெண்ட் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அது பக்கமாக தினத்தந்தி பேப்பர் மாதிரி எழுதுறது. எப்படிதான் அவ்வளோ நேரம் டைப் பண்ணுறாங்களோ. இப்போ வந்து காயத்ரி வந்து காலையிலேருந்து என்ன சாப்பிட்டேன்? காலையில் ராகி சேமியா சாப்பிட்டேன், அப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு சாப்பிட்டேன், நெல்லிக்காய், கொய்யாக்காய் அதெல்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் சாயந்தரம் ஒரு பொடி கொடுத்துருந்தாங்க, அது. மத்தியானம் வந்து பச்சை பயிறு சாப்பாடு, முட்டை, தயிர் சாப்பிட்டேன். இப்போ வந்து இன்னைக்கு நைட்டு சப்பாத்தி, பால். ஆமாம், அப்போ அது போக மாத்திரை. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி என்னென்ன சாப்பிட்றீங்க நீங்கள் சொல்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ருக்கா, டாக்டர் சொல்கிறத வச்சு சாப்பிட்ருக்கா. ஓகே, இதோட இந்த முருங்கை சூப் குடிச்சிட்டுக்கா. வேற என்னென்ன சாப்பிட்லான்னு சொல்லுங்க. பாதாம் பருப்பு சாப்பிட்றியா? பாதாம் பருப்பு, திராட்சை அது காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல சாப்பிடுவேன். வேற உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க.
இனிமேல் ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரெக்னென்ட்டுங்கிற பாப்பா பிறக்கிற வரைக்கும் பிறக்கிற வரைக்கும் இப்படி தான் வீடியோ வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாத்துக்கும் குட் நைட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.